வடக்கில் அதிரடியாக 14 இளைஞர்களை தேர்தலில் களமிறக்கிய முக்கிய கட்சி. யாழில் காணாமல் போன லலித் குகன் உயர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. சிக்கிவாரா கோட்டாபய ராஜபக்ஷ. கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பில் உயர் நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு. சிவமோகன் மனு மீதான மன்றின் முடிவு நாளை. நேற்றும் மிக காட்டமான வாதம். நாடாளுமன்றத்துக்கு அருகில் வேலையற்ற பட்டதாரிகள் போராட்டம். பிரச்சினைகளை கேட்டறிந்தார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்களிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். தொடர்பென விரிவான செய்திகள். 14 இளைஞர்களுடன் களமிறங்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வவுனியா வடக்கில் தமிழ் தேசியம் சார்ந்து தூய அரசியலுடனும் ஆட்சி அமைக்கும் என கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன் தெரிவித்துள்ளார். வவுனியா வடக்கு பிரதேச சபையின் வேட்பு மனுவை நேற்றைய தினம் தாக்கல் செய்த பின்பு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வவுனியா மாவட்டத்தின் மாநகர சபை உட்பட 4 சபைகளில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 சபைகளிலும் கடுமையாக நெருக்கடியின் பால் இந்த தேர்தலை எதிர்கொண்டாலும் நிச்சயம் தமிழ் தேசிய பரப்பில் உரிமைக்காக நேர்மையாக அரசியல் செய்கின்ற ஒரு தரப்பு என்ற அடிப்படையில் கணிசமான வெற்றிகளை பெற்றுக் கொள்ளுவோம். வவுனியா வடக்கை பொறுத்தவரை நிலப்பரப்பு திட்டமிட்ட ரீதியில் கபலீகரம் செய்யப்பட்டு வருகிறது. இம்முறை சிறந்த வேட்பாளர்களை அதிலும் இளைஞர்களை அதிகமாக உள்வாங்கியிருக்கிறோம். 14 இளைஞர்களை களமிறக்கியுள்ளோம். அவர்களுடன் கடந்த முறை உள்ளூராட்சி மன்றத்தில் இருந்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், உள்ளூராட்சி மன்றங்களை நிர்வகிக்கக்கூடியவர்களை களமிறக்கியுள்ளோம். வவுனியா வடக்கை பொறுத்தவரை மத வழிபாடு தடுக்கப்படல், நில ஆக்கிரமிப்பு இடம்பெறும் பகுதியாக இருக்கிறது. தூய்மையான அரசியல் பேசும் ஒரு தரப்பு என்ற அடிப்படையில் இம்முறை நாம் ஆட்சி அமைப்போம். தூய்மையான நேர்மையான தமிழ் தேசியம் நிறைந்த பிரதேச சபை ஒன்று உருவாக வேண்டும் என்ற அவா எங்களுக்கு இருக்கிறது. அதை மக்கள் நிறைவேற்றுவார்கள். அதன் மூலம் உள்ளூராட்சி மன்றங்களால் ஆற்றக்கூடிய பணிகளை தமிழ் தேசிய நோக்குடன் செயற்படுத்துவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் காணாமல் போயிருந்த 2 மனித உரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் தொடர்பில் உயர்நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. இதன்படி இந்த சம்பவம் தொடர்பில் சாட்சியம் அளிக்க யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு பாதுகாப்பு செயலாளராக பணியாற்றிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்ட அழைப்பாணையை ரத்து செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூலை 30ஆம் தேதி பரிசீலிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சோபிதி ராஜகருணா மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. காணாமல் போனவர்களின் உறவினர்கள் உயர்நீதிமன்றத்தில் இந்த மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2020ஆம் ஆண்டு ஹெரோயின் போதைப்பொருள் வைத்திருந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பெண்ணொருவரை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்காக அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவால் வெளியிடப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவு முற்றிலும் சட்டவிரோதமானது என உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. மேலும் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்ட பெண்ணுக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறும் அரசாங்கத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரமின்றி தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பித்ததன் மூலம் மனுதாரரின் அடிப்படை உரிமைகளை மீறியதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததோடு அவருக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டது. ஹெரோயின் வைத்திருந்ததற்காக பேலியகுட சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட ஹனேகம பொக்குனுவிட்ட பகுதியைச் சேர்ந்த MK பிரியதர்ஷினி மதுர பெரும தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரித்து தீர்ப்பை அறிவித்த பின்னர் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் துரைராஜா, திலீப் நவாஸ் மற்றும் மஹிந்த சமயவர்த்தன ஆகியோர் முன்பாக இது விசாரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் எஸ் சிவமோகன் தாக்கல் செய்த வழக்கின் மீது இடைக்கால கட்டளை தொடர்பான தன்னுடைய முடிவை யாழ் மாவட்ட நீதிமன்றம் நாளைய தினம் வழங்கும். இந்த வழக்கின் 4வது எதிராளியான ஸ்ரீதரன் மன்றில் தாக்கல் செய்த பதில் மனுவுக்கு எதிராகவும் மிக காட்டமான சூடான வாதத்தை நேற்று முன்வைத்தார். நேற்று காலை இந்த வழக்கு யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி சதீஸ்கரன் முன்னிலையில் எடுக்கப்பட்ட போது அது பற்றிய பூர்வாங்க விசாரணைகள் இடம்பெற்றன. வழக்காளி தரப்பில் சட்டத்தரணி குருபரனும் வழக்கின் முதல் 3 எதிராளிகளான கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், கட்சியின்
கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக இருந்த வைத்தியர் ப சத்தியலிங்கம், கட்சியின் நிர்வாகச் செயலாளர் எஸ் குலநாயகம் ஆகியோர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன், சட்டத்தரணி கே சஜந்தன் ஆகியோரும் முன்னிலையாகியிருந்தனர். 4வது எதிராளியான சிவஞானம் ஸ்ரீதரன் சார்பில் வழக்கின் ஆரம்பத்தில் சட்டத்தரணி பிரசன்னமாகாத நிலையில் அவருக்காக நீதிமன்றம் காத்திருக்க வேண்டியிருந்தது. பின்னர் ஸ்ரீதரனின் சட்டத்தரணியும் இணைந்து கொண்டார். தாமும் தமது சக சட்டத்தரணியான கேசவன் சயந்தனும் இந்த வழக்கில் எதிராளிகள் சார்பில் முன்னிலையாகாமல் தவிர்க்கச் செய்வதற்காக இந்த வழக்கில் பல இடங்களில் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களான தாங்கள் இருவரின் பெயரும் வலிந்து நுழைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டி பதிவுகளை செய்தார். இருப்பினும் வழக்காளியின் சட்டத்தரணிகளாக தங்களின் பிரசன்னம் இந்த வழக்கின் போக்கை பாதிக்காது என்பதை அவர்கள் மன்றில் தெளிவுபடுத்தினர். இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் போட்டியிடக்கூடிய புதிய சூழ்நிலை வந்திருப்பதால் இந்த விடயம் குறித்து தீர்மானிக்க வேண்டிய ஒரு தேவை புதிதாக வந்திருக்கிறது என வழக்காளி தரப்பு சட்டத்தரணி சுட்டிக்காட்டியிருந்தார். தொழில் வழங்குமாறு கோரி அரசாங்கத்தை வலியுறுத்தி வேலையற்ற பட்டதாரிகள் 2வது நாளாக நேற்றைய தினம் நாடாளுமன்றத்துக்கு அருகாமையில் உள்ள பொல்துவ சந்தையில் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். அவர்களின் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்துக்கு விஜயம் மேற்கொண்டார். கடந்த தேர்தல் கால பிரிவில் வேலை வழங்குவதாக தற்போதைய அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியது. எனினும் இதுவரை குறித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இதனால் தாம் உட்பட கிட்டத்தட்ட 40,000 வேலையற்ற பட்டதாரிகள் கைவிடப்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இதற்கு முன்னரும் பல தடவைகள் இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தோம். இருந்தபோதும் அரசாங்கத்திடமிருந்து இதுவரை எவ்விதமான பதிலும் வரவில்லை. பட்டதாரிகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு பதிலை பெற்றுத் தருமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம். அரசாங்கம் பதிலை வழங்குகிறதா என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். இதற்கு என்ன பதில் சொல்வார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போதைய அரசாங்கத்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலை வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தமது முதலாவது வரவு செலவு திட்டத்தில் இந்த வேலையில்லா பிரச்சினைக்கு தீர்வை வழங்குவோம். இவ்வாறான வாக்குறுதிகளை எங்களுக்கு இவர்கள் வழங்கியிருந்தார்கள். ஆனால் இதுவரை இது தொடர்பில் தீர்வு காணப்படவில்லை. வேலையற்ற பட்டதாரிகள் பக்கம் நான் முன்பும் இருந்தேன், இன்றும் இருக்கிறேன், நாளையும் இருப்பேன். இந்த போராட்டத்தை அமைதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் முன்னெடுங்கள். இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் தேவையான சகல ஆதரவையும் வழங்குவேன் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களுக்கு உறுதிமொழி வழங்கியுள்ளார்.